நம்ம வந்து 33 வெர்டிபிரா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். செர்விக்கல் பகுதியில் அதாவது C1 இருந்து C7 மொத்தம் 7 எலும்புகள் இருக்கும். இந்த பகுதி எங்கெல்லாம் கனெக்ஷன் கொடுக்குதுன்னா நம்ம தலையை அசைக்கிறதுக்கும், நம்ம பார்த்து பேசுறதுக்கு, வாயை திறக்கணும், இல்ல கண்ணை மூடணும், காதுல ஒரு விஷயம் கேட்கணும், இது எல்லாமே இந்த செர்விக்கல் பகுதி கரெக்டா பாத்துக்குது. அடுத்தது தொராசிக் பகுதி T1 இருந்து T12 மொத்தம் 12 எலும்புகள் இருக்கும். இந்த 12 எலும்புகள் நம்மளுடைய மார்பு பகுதி கையை அசைக்கணும் அப்படின்னா இந்த தொராசிக் பகுதியில இருக்க பெரிபரல் நர்வ் வந்து கனெக்ஷன் கொடுத்தாதான் நம்ம கையை அசைக்க முடியும். ஒருவேளை T6 வந்து அடிபட்டுச்சு, ஏதோ வேகத்துல யாராவது அடிச்சுட்டாங்க, இல்ல நான் வந்து அந்த இடத்துல தாங்கிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்க நரம்பு வந்து கனெக்ஷன் கொஞ்சம் கட் ஆயிடும். கட் ஆகும்போது என்ன கையை தூக்கவே முடியாது, என்ன பண்ணாலும் தூக்க முடியாது. ஆனா நாளடைவில் அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். ஆனா ரொம்ப அடி வாங்கி அந்த நரம்பே கட் ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, இந்த கை செயல இருந்து கொஞ்சம் 10 வருஷமா ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னா அந்த நரம்புக்கு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். லைட்டா அடிப்படும் பொழுது ஒன்றும் பெரிய பாதிப்பு கொடுக்காது, தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். ஆனா அங்க நரம்பே கட் ஆகுதுன்னா நம்ம கையவே தூக்க முடியாத சூழ்நிலையும் வந்துடும். அடுத்ததான் நம்மளுடைய லூம்பார் பகுதி மொத்தம் 5 எலும்புகள் இருக்கும். L1, L2, L3, L5. இதுதான் L5 பல்ஜாய்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அது எந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுதுன்னா நம்மளுடைய தொடைகள், நம்மளுடைய கால்களுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறது அதுதான். அதான் L5 எல்லாம் பாதிப்பு வந்துச்சுன்னா என்னால கீழே உட்கார்ந்தா எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, தொடலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் இந்த L1 ல இருந்து L5 ஏதாவது பாதிப்பா இருக்கலாம். இந்த பகுதி வந்து சாக்ரார் பகுதி S1 ல இருந்து S5 வரைக்கும் இருக்கும். இந்த எலும்புகள் வந்து மோஸ்ட்லி வந்து மெர்ஜ் ஆகி இணைஞ்ச மாதிரி தான் இருக்கும். இந்த உறுப்பு எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய கால்கள் மற்றும் இடுப்புக்கு கீழே இருக்க பகுதி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணது சாக்ரல் பகுதி தான். இன்னும் அடுத்தது வந்து காக்கிக்ஸ் பகுதி, அது மொத்தம் 4 எலும்புகள் அப்படியே பிணைஞ்சுதான் இருக்கும். இது வந்து நம்மளுடைய பாதம், இனப்பெருக்க உறுப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்றது இந்த காக்கிக்ஸ் பகுதிலாம். காக்கிக்ஸ் பகுதியில எல்லாம் அடி வாங்கிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து குழந்தையை பெற்றுக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி விட்டுரும். ஆனா அந்த அளவுக்கு பாதிப்பு ஆகாது, ஏன்னா அந்த ஸ்பைனல் கார்டை கவர் பண்றதுக்கு இத்தனை பொக்கிஷன் கவர் ஆயிருக்கு. நம்ம ஆனா நிறைய பேர் பாக்குறோம் கீழே விழுந்து அடுத்த செகண்ட் எலும்பு உடஞ்சிருது அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த எலும்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னா, நம்ம கான்கிரீட் வீடு கட்டும் போது கான்கிரீட் போடுவோம், சிமெண்ட் மண்ணு எல்லாம் கலவை தண்ணியை ஊற்றி கலவை பண்ணும்போது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை விட ட்ரிபிள் மடங்கு ஸ்ட்ராங் ஆனது நம்மளுடைய எலும்பு. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில் விழுந்து அடுத்த செகண்ட் எல்லாருக்கும் எலும்பு உடஞ்சு போது, நொறுங்கி போது, கூலாய் போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு எலும்பு ஸ்ட்ராங்கா இல்லை. எலும்பு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கிட்னி ரொம்ப பலவீனமா இருக்கு. கிட்னி பலவீனமாவதுக்கு காரணம் அளவுக்கு அதிகமா உடம்புல நீர் கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா உடம்புல கிட்டத்தட்ட எல்லாருக்குமே 75% நீர் தான் இருக்கும். அப்ப நீர் கம்மி ஆயிடுச்சு. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீர் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லிங்க, நான் நீரா தானே குடிக்கிறேன். என்ன நீர் குடிக்கிறீங்கன்னு கேட்டா கூல்ட்ரிங்க்ஸ், நான் கோகோ கோலா சாப்பிட்டேன், பெப்சி சாப்பிட்டேன், நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் இன்ஸ்ட் அடிக்கிறாங்க. சரி, இன்னும் என்ன ஜூஸ் குடிக்கிறீங்கன்னு கேட்டா நான் கடையில வாங்குற எல்லா ஹெல்த் ட்ரிங்க்ஸ், ஆப்பிள் ஜூஸ் எல்லாமே வாங்கி குடிக்கிறேன். இதெல்லாம் நீரானா நீர் கிடையாது. நீருன்றது நம்ம குடிக்கிற தண்ணீர் தான். ஸோ தாகம் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் எனக்கு நல்லா தாகம் எடுக்குன்னு ஓடி போய் ஜூஸை வாங்கி குடிக்கிறத விட நல்லா தாகம் எடுக்குதா தண்ணீர் வாங்கி குடிங்க. நார்மலா தண்ணீர், நம்ம நார்மலா எல்லா இடத்துலையும் தண்ணி கிடைக்குது. தண்ணி வாங்கி மடமடமடன் குடிக்காம கொஞ்சம் கொஞ்சமா கொப்பளிச்சு உமிழ் நீர்ல கலந்து குடிக்கும் பொழுதுதான் நீங்க குடிக்கிற தண்ணி அமிர்தமா மாறும், உடம்புக்கு தேவையான உயிர் சக்தியாகவும் மாற ஆரம்பிக்கும்.